அம்மா உன்னையே பண்ணி சிரிச்சு ஒரு பிஸ்கட் பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் என்னடா மூஞ்சி இது இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. Chudis, welcome back to our channel. எதுக்காக இந்த vlog அப்படின்னு பார்த்துச்சுன்னா நாங்க கேரளா போறோம். கேரளா போறோம், கொடைக்கானல் போறோம், மண்பானை வாங்க போறோம், குதிரையை வைக்க பார்க்க போறோம், அதெல்லாம் சொல்லி முடிவு பண்ணி இப்ப எங்க போறோம்? பல முடிவு பண்ணி கேன்சல் ஆகி இப்ப வந்து கேரளா வந்து போறோம். பேர்ல மட்டும் டிராவல் இருக்கும். அந்த மாதிரி தான் எங்க போன் பண்ணி பவுச்சில தான் டிராவல் இருக்கும். நீங்க வேணா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பவுச் நான் உங்களுக்கு வீடியோல போடுறேன். ஓகே, இப்ப வந்து நம்ம கேரளா போறோம். அந்த vlog தான் ஓமல குட்டி பாக்குறோம். நாங்க ஆமல என்னது அவனா நீ அது குட்டி பார்க்க போறோம். நாங்க குட்டி பார்க்க போறோம். உண்டி நானு பாத்துக்கோ. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. இவன் எது கத்தாலும் எங்களுக்கு தெரியல. ஓகே, அதுதான் வந்து இந்த vlogல பார்க்க போறோம். வாங்க வீடியோ. கேரளா போறோம். நினைச்சு போறது. நான் ஏன் திடீர்னு சிரிக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சின்ன அதிசயம் உலகத்திலேயே. அங்க கொஞ்சம் பாருங்களா. எல்லாரும் வந்து தமிழகத்துல யூனிக்கான ஸ்டைல் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம். எல்லாரும் கிளம்பிட்டு ட்ரெஸ் மாத்துவாங்க. நாங்க முறை வாழ்க்கையிலேயே ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்திட்டு அப்புறமா பல்லு வளர்ப்போம், மூஞ்சி வளர்ப்போம், அதெல்லாம் குளிப்போம். தண்ணி ஈரமான பரவாயில்ல. அந்த மாதிரி நாங்க ஒரு கேஸ் அந்த மாதிரி ஆஃப் பண்ணிட்டீங்களா இப்படி? சரி, அதான் ஒரு நல்ல யூனிக்கானது. நீங்க பாருங்க. முடிஞ்சா உங்க லைஃப்ல உங்களுக்கு டைம் சேவ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எந்த சூழல் ட்ரெஸ் மாத்திருக்கேன். எதுக்கு வேஸ்டா ட்ரெஸ் மாத்திட்டு அப்புறமா இந்த மாதிரி பல்லு வளர்க்குறது, இந்த காதுக்குள்ள கப்புறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். யூனிக்கான டைம் சேவிங். செப்பல்ல போட்டுட்டே இருக்காங்க. அவ்வளவுதான். நான் பாருங்க பெல்ட் கையில வச்சிருக்கேன். போக மாட்டிப்பேன். அந்த மாதிரிதான் என் தம்பி சட்டி தலையில வச்சிருக்காப்புல. போக மாட்டிப்பாப்புல சட்டிய. நான் வருவேன் பாருங்க. இப்போ அந்த மாதிரி யூனிக்கான ஸ்டைல் நாங்க வச்சிருக்கோம். நிறைய சொல்றோம் உங்களுக்கு. போக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. வாடா. ஓகே, கேவா. அவளுக்கா கஷ்டப்பட்டு மார்க்கெட்ல சர்ப்ரைஸ் ஓரமா வச்சுக்கீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்காதீங்க. இப்படி ஜெட்டி போட்டு ட்ரெஸ் போட்டா அது மேன். அதுக்கு மேல ஜெட்டி சொல்ல ஏது சொல்ல நின்னு போச்சு பூமிங்க. நம்மலாம் வந்து கிளம்பிட்டோம். கிளம்பின ஒரு கேங்னு சொல்லிக்கலாம். நம்ம அங்க போய் குளிப்போம். நாங்க வந்து இதே வந்து ஒரு பெரிய ஒரு முடிவோட தான் கிளம்பிருக்கோம். ஏன்னா சரி ஒரு மன நிம்மதியோட இல்லாம வந்து வேகும் கஷ்டப்பட்டு முடிவு பண்ணிட்டோம். சரி குளிக்கவே வேணாம். கஷ்டப்பட்டு அதுவும் உங்களுக்காக கஷ்டப்பட்டு காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இது யாரும் நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா யாரும் பண்ணாதீங்க. குளிக்காம யாரும் பண்ணாதீங்க. எதுவும் பண்ணாதீங்க. என்ன நடக்குது பல போராட்டங்கள் கழிச்சு கிளம்பிட்டோம். ஆமா, எங்க போனோம்னு பிளான் போட்டோம்னா நாங்க எந்திரிச்சு வந்த உடனே கேரளா போலாம் பிளான் பண்ணோம். ஓகேங்களா? ஆனா அதை தவிர கொடைக்கானல் பிளான் இருந்துச்சு, அப்புறம் கருப்பு குதிரை பிளான் இருந்துச்சு, வெள்ளக்குதிரை குதிரை பிளான் இருந்துச்சு, அப்புறம் பள்ளி கூட பிளான் இருந்துச்சு. அப்பா கூட அவங்களுக்கு தெரியாது. அது சொல்றேன். ஃபேமிலி சீக்ரெட். உங்களுக்கு தெரிஞ்சிரும்னு நினைக்கிறோம். ஆமா, ஓகே. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆனா வெற்றிகரமா இப்ப வந்து கேரளா பிளான் பண்ணியாச்சு. நல்லா இருக்கு. ஒரு பெரிய போராட்டம். என் கோலம் எப்படி இருக்கு? அந்த போராட்ட மாதிரியே வருதான். படுத்துக்கிட்டு பாட மாதிரி படுத்துக்கிட்டு மண்பானை வாங்குவோமா, எங்கப்பா இருக்கோம்? மணாலில இருக்கோம். மணாலி வந்துட்டு இறங்குங்க அப்படின்னு இருக்காரு.
நம்ம வந்து ஓரியோ பிஸ்கட் சாப்பிட போறோம். அதான் ஊருக்கே தெரியும் சொல்ல வந்தேன். ஓரியோ பிஸ்கட் சாப்பிடுறது ஊருக்கே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடி இருக்கிறது போடுவேன். அச்சோ கொஞ்சம் பார்த்து கவனிச்சு விட்டுருங்க. ஓகே, ஓரியோ பிஸ்கட் பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். பேக் வச்சு கொடுத்தீங்க? இல்ல நான் போட்டுருவேன். பார்த்து கொஞ்சம் கவனிச்சு விட்டுருக்கா. நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப உண்மையை சொல்றேன். ஐயோ பிஸ்கட் கிலோ விட்டான். ஓகே, நம்ம இப்போ ஃபைனலா எங்க வந்திருக்கோம் இடம் பேர் தெரியல, ஆனா கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். எங்கடா அகலியா நான் சொல்லட்டுமா? கிட்ட வந்துட்டோம். கிட்ட வந்துட்டோம். இன்னும் வந்து ஒரு 20 கிலோமீட்டர், 45-40 தான் இருக்கும். அந்த அகலி அங்க போறதுக்கு. அங்கதான் நம்ம வந்து நிக்கிறோம். இப்போ ஒரு பேக்கரியில நிக்கிறோம். என்னால பசி வந்துருச்சு. எல்லாருக்கும் உங்களுக்கு சினிமேட்டிக் பிடிச்சிச்சு அப்படின்னா நான் ஒரு பிளேஸ் காட்டுறேன். செம்மையா இருக்கும். அப்படியே பேக்ரவுண்ட்ல எங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கும். அப்படியே பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அப்படியே பயங்கரமா இருக்கா பாத்தீங்களா? எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆனா இப்படி நான் காட்டோம்னா நாங்க கருப்பா இருப்போம். அதனால இப்படி நாங்க இப்படி ஏத்திட்டோம். இப்ப இப்படி நாங்க அழகா இருக்கோம். இன்னும் கொஞ்சம் கலவா இருக்கும். அவ்வளவுதான். சரி, இவருக்கு தோண்டிட்டு இருக்காப்ல. என்ன இருக்கடா? சரி, ஓகே. இவங்க வந்து சுனிகாரி, அதுல காரி சூனி. ஐயோ நாங்க தப்பா பேசிட்டோம் வைக்கிறேன். பாய். வந்து நாங்க எக் மேகியும் பிரெட் ஆம்லேட்டும் வந்து கட் ஆஃப் பண்ணி சாப்பிட போறோம். அவங்களே கட் பண்ணி கொடுப்பாங்க, நாங்க ஆஃப் சாப்பிடுவோம். தவிர்த்துக்கலாம். நானா சாப்பிடுறேன்டா. எடு பத்தியா எங்க வேற கையில் எடுத்து சாப்பிட்றா போக்ஸ் போட்டு வச்சு. அவ்வளவுதான் பிரெட் ஆம்லேட். இதுக்கு நான் மேகி திட்டு வாய்த்தோடா வேமானமா என்னது முட்டடா என்னடா ஆமா வாய் வைக்க போறேன். ஒரு டீஸ்பூன் ஆன் பண்ணியா? என்னப்பா பாத்து மூளை இருக்குல்ல, அது உள்ள போயிட போகுது. ஒளியில என்னடா பண்றீங்க? கீழே ஊத்திட போகுதுடா. அப்படியே சாமி நீ இங்க இருந்து பிடிச்சதுக்கு கேவலமா இல்லையா உங்களுக்கு? எனக்கு கரம முடிச்சாங்க. கப்பலா பண்றதால நீங்களே பண்ணிக்கிறீங்களா? அப்படி இருக்கா கப்பலு? அப்பா வந்து காலங்காத்தால ஒரு 6:30 மணி போல இருக்கும். வெள்ளை குதிரைய வேடிக்கை பார்த்தாரு. ஆமா, அது ஆரத்துக்குள்ள எப்படி போறதுன்னு யோசிச்சு சேர்றா பண்ணி சிரிச்சு பக்கத்துல போல பயப்படாதீங்க, வீடியோலாம் எடுக்க மாட்டோம். என்னடி பண்றீங்க? என்னடா பழம் நடந்துச்சா? கண்ணுல தண்ணிலாம் வருது. இன்னொரு விஷயம் தற்கொலை மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து மலை ஏறிட்டு இருக்கோம். அம்மா சொன்னாங்க மலை ஏறிட்டு இருக்கோம். அப்பா சொன்னாரு என் தம்பி அண்ணாலாம் வந்து பயப்படாதீங்க, அமைதியா இருங்கன்னு சொன்னாரு. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா எங்க அப்பாவோட தம்பி அண்ணாலாம் வருவாங்களாம் இந்த வழியா, அதனால பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எங்க அண்ணா தம்பி எங்க சித்தப்பா பெரியப்பா யாரும் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த டைம் ஆனாதான் வருவாங்க எங்க சித்தப்பா பெரியப்பா. அகலிக்கிட்ட ஒரு பிளேஸ்ல தான் வந்து இருக்கோம். இங்க வந்து லொகேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து போட்டோ எடுக்கிறதுக்காக வந்தோம். நாங்க ஒரு வீடியோ எல்லாம் எடுத்தோம். சும்மா அப்பா ஜம்ப் பண்ண சொன்னாரு. ஏர்ல செருப்பு எல்லாம் பறிச்சு உங்கள்ட்ட இருக்கு, நாங்க ஆட் பண்ணி வைக்கிறோம். அடுத்து நம்ம கரெக்டா வந்து ரெசார்ட் தான் போறோம்னு நினைக்கிறேன். வாங்க அங்க போலாம். போலாமா? சாணியை மிதிச்சுட்டு டான்ஸ் சாணி வந்தாச்சு.
கண்டிப்பா போலாம். ஓகே நாங்க எல்லாரும் வந்து ரெசார்ட் பண்ணிட்டோம். இப்படி எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. நாங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரும் ஒண்ணா வந்து இன்னைக்கு தான் வந்திருக்கோம். ஆமா இனிமேல் வந்து அடிக்கடி இப்படி இருக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். ஆமா ஓகே இதே கொலை பண்ண பிளான் பண்ணிட்டீங்க. ஆமா காலைல பிளானே இல்ல சுத்தமா எங்களுக்கு இங்க வரதாவே. அப்புறம் அங்க எங்க அப்பா வந்து பொங்கல் வச்சு கரும்பு வச்சு வீட்டுல சாப்பிட அப்பாவோட வயிறையும் அப்பா வயிற்றுக்குள்ள ரெண்டு காலையும் எடுத்து பொங்க வைக்கலாம் பிளான் பண்ணோம். ஆனா ஃபிளாப் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு பல தடைகளையும் தாண்டி நம்ம வந்து இன்னைக்கு கேரளா வந்திருக்கோம். இங்க இறங்க முடியல எங்கனால. சுருக்கி சறுக்கிட்டு வரோம் நாங்கெல்லாம். இந்த வீடியோ வந்து பார்ட் 1 தான். ஆமா பார்ட் 1 தான். இதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்ல இருந்து நாளைக்கு நாங்க கிளம்புற வரைக்கும் பார்ட் 2. இது வந்து பார்ட் 1. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சில மூமெண்ட்ஸ் வந்து எங்கனால எடுக்க முடியல. ஏப்பனா நாங்க மொமெண்ட்ல அப்படியே மெமரபிளா மாறிட்டோம். அதனால மெஸ்மரைசிங்கா மாறிட்டோம். அதனால எடுக்க முடியல. பார்ட் 2ல தெறிக்கு விடுவோம். இது வச்சு பிக்சர் எடுக்கணும். பார்ட் 2 பிக்சர் எடுக்கிறதுல இருக்கு. சரியா? பார்ட் 2 மிஸ் பண்ணாம பாருங்க. இவங்களோட அப்புறம் இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். உங்களோட கேங்ல யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ இப்படி நீங்களாம் வெளியே போகணும்னு நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்கல்ல, அவங்களோட நேம் எல்லாமே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதான் எங்க கேங், நாங்களும் ஒரு நாள் இப்படி. ஆமா மிக முக்கியமான விஷயம் என்னன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா பேசும்போது இப்படி தலை தூக்காம இப்படி பேசுங்க. ஏன்னா மூக்கு ஓட்ட தெரிஞ்சுன்னா எல்லாம் அசிங்கமா இருக்கும். மூக்கு ஓட்ட தெரியாம பேசலாம். சரி அது ரொம்ப கேவலமா இருக்கு. அப்படி பேச அழகா இருக்கு போல மூக்கு ஓட்ட அவன் பேசாதடா. ஓகே அப்பா ரெண்டு தெரியுதுப்பா. அப்பா ரெண்டு பேர் நிக்கிற தெரியுது பாருங்க. ரெண்டு பேர் நிக்கிற தெரியுது. வருவா ஐயோ அப்பா அப்பா அல்ல குடும்பத்தோட போன இப்படி இப்படி